ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இதனால் நமக்கு என்ன ஆபத்து வரும், இது பண்ணாமல் வச்சுருக்கோமா பண்ணியிருக்கோமா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் மெயில் ஐடிக்கு ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது எப்படி பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு நான் இடையில சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் OTH ஸ்டுடியோ டேஷ்போர்டில் போய்க்கோங்க. குரோமில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும், அதில் போங்க. இன்டர்மீடியல் ஃபீச்சர்னு இருக்கும், அதில் எனேபிள்னு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். எனேபிள் இருந்தால் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் பண்ணதுனால எனக்கு எனேபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இமெயிலில் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது OTH ஸ்டுடியோ டேஷ்போர்டில் போய் இருக்கான்னு பார்த்துருங்க. செட்டிங்ஸில் கீழே இருக்கும். செட்டிங்ஸு அந்த டேஷ்போர்டில் கீழே இருக்கும். OTH ஸ்டுடியோ ஆப்பை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஆப்ஸ் இருக்குது நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் காலில் சைடில் கார்டு ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து OTH ஸ்டுடியோ ஆப்பில் என்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இது பண்ணாமல் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும், நமக்கு சேனலுக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். மானிட்டைசேஷன் ஆகும்போது உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். அதை நீங்கள் பண்ண பிறகு தான் மானிட்டைசேஷன் ஆகும். அது என்னென்னு ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் காமிச்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணிடலாம். என்னன்னே தெரியாமல் மானிட்டைசேஷன் ஆகாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போயே பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுனா சேனலோட பாதுகாப்பு தான் அதோட இதே. சேனல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. இது அட்வைஸ் ஃபியூச்சர் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் நம்ம ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணும் போது தான் நமக்கு கிடைக்கும். நம்மளோட முயற்சிகளையும் நம்மளோட திறமைகளையும் கண்டிப்பாக போட்டால் சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். கண்டிப்பாக ஆகும். நீங்கள் யார்கிட்டையும் மெயில் ஐடி கொடுக்காதீங்க. அதனால தான் நிறையா பேர் சேனல் ஹேக் ஆயிடுது, டெலீட் ஆயிடுது. இப்போ மானிட்டைசேஷன் ஆயிரும், பிறகு பார்த்தா மானிட்டைசேஷன் கேன்சல் ஆயிரும். அதனால் பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா, தனிப்பட்ட தகவல் சப்ஸ்கிரைபரோட தகவலை பாதுகாக்குது. அப்படின்னா இப்போ நம்மளோட சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, சரி நமக்கு போயிடுச்சு சேனல் அப்படி சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போமா? அவங்க அந்த சேனலில் வீடியோ போட்டு தப்பான லிங்க் எதுவும் வச்சுருந்தாங்கன்னா, நமக்கு ஃபாலோ பண்ணவங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி நமக்கு பிடிச்சவங்க தானே அப்படி சொல்லிட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட தகவல் எல்லாமே போயிடும். அதனால் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறது கன்ஃபார்ம் ரொம்ப நல்லது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடிக்கு இன்னொரு ரெக்கவர் ஐடியும் நீங்கள் கொடுத்து ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் உங்கள் சேனல் இந்த மெயில் ஐடி டெலீட் ஆகிட்டாலோ, ஃபோன் நம்ம வேறு ஃபோன் மாற்றிட்டாலோ, பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ, ரெக்கவர் மெயில் ஐடி கொடுத்தோம்னா அந்த மெயில் ஐடிக்கு OTP போகுமா, அப்போ நம்ம சேனலை மறுபடியும் நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சேனல் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு மானிட்டைசேஷன் ஆகி செஞ்ச பிறகு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த ஆப்ஷனையும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வச்சுருங்க. எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்டில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். வலுவான பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு நல்ல ஈஸியாக போடுற மாதிரி போடாமல் கொஞ்சம் கஷ்டமாக போடுற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஒரு 6 மந்த் 1 இயருக்கு ஒருக்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சேனலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பேக்கப் கோடுகள் பாதுகாப்புனா அதில் ஒரு 10 கோடு இருக்கும். உங்கள் சிம் கார்டு கோட்டுக்கு வரலனாலோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலோ, இமெயில் ப்ராப்ளம்னாலோ நீங்கள் அந்த மெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த கோடு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த பாதுகாப்பு கோடை யாருக்குமே நீங்கள் சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு இந்த பாதுகாப்பு கோடை யாருக்குமே நீங்கள் சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மூலம் நம்ம கணக்கை எப்படி மேய்க்கலாம். அதாவது கணக்கு அப்படின்னா இமெயில் ஐடி, நம்மளோட சேனல். அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ உங்களோட சேனல் நான் ஹேக் பண்ணுறேன் அப்படின்னா, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு நான் பர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு OTPயோ உங்கள் மெயிலுக்கு எஸ் ஆர் நோ அப்படி சொல்லிட்டு வரும். அது நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சேனலை ஹேக் பண்ண முடியாது. அதான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணி வைக்கிறதுக்கான பாதுகாப்பு. இப்போ இதில் என்ன இமேஜ் நான் காமிச்சிருக்கேன்னா, என்னோடய மெயில் ஐடிக்கு நான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நான் பண்ணியிருக்கேனா அப்படி சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள்,
2023 நான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோன் லாஸ்ட் பாருங்கள், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் இருக்கா, அதுதான் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அதுலேயும் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஃபோன் நம்பருக்கும் வெரிஃபிகேஷன் அதுக்கு கீழே இருக்குது, அதுலேயும் என்னோடய ஃபோன் நம்பரை பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பர் அதில் காமிக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை நான் கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இது வந்து ஒயிட் ஸ்டூடியோவில் வந்து பண்ணியிருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இதில் வந்து நான் ஃபோன் நம்பர் பண்ணி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேனா அப்படி சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் பண்ணாமல் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணேன் என்னன்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலையே. என்னோடய ஃப்ரெண்டோட மொபைல்லையோ வேறு யார் மொபைலையும் பண்ணாமல் இருந்தால் எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து என்னென்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இல்லையா சுருக்கமாக சொல்ல முடியலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து மெயில் ஐடிக்கும் பண்ணிடுங்க, சேனலுக்கும் பண்ணிடுங்க. ரெண்டுமே வந்து முக்கியம்தான். இதில் ஏதாவது புரியலைன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.